டிசம்பர் 6 வாக்கு. திருவருகை காலத்துல ஆண்டவர் இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற நமக்கு இஸ்ரேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட ஆறுதல் செய்தியில ஆண்டவராக இறைவன் கூறுவது இதுவே: சீயோன் வாழ் மக்களே, எருசலேமில் குடியிருப்போரே, நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். என் தலைவராகிய ஆண்டவர் இதுதான் வழி, இதில் நடந்து செல்லுங்கள் என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பார். இப்படி நாம் அவர் வழி நடக்கிற போது, அவர் 2ஆம் முறையாக வருகிற பொழுது சந்திக்கிறவர்களாக மாறுவது என்பதும், அதற்கு முன்னதாக அவர் காட்டுகிற வழியில நாம் நடக்க வேண்டும் என்பதும் இறைவனது விருப்பமாக இருக்கிறது. மேலும் நற்செய்தி வாசகத்தில் ஆயனெல்லா ஆடுகள் போல அழிகடிக்கப்பட்ட மக்களது உணர்வுகளையும் பசியையும் அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற வாழ்வு சூழ்நிலைகளையும் முழுமையாக புரிந்து கொண்டவராக அவர்களது நோய்களை நீக்குகிறார். மேலும் அவர்களில் தன்னுடைய சீடர்களை அடைத்து தவறிப்போன ஆடுகளுக்காக நான் மீண்டும் அவர்களை ஒன்று சேர்க்க உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி பணி பொறுப்பை கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் வாழுகிற சமூகத்தில் முகவரி இழந்தவர்களும் அடையாளம் காணப்படாதவர்களுமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் சமூகத்தின் பார்வையில் ஒரு உருட்டாக கூட அவர்களை மதிக்காத நிலையில் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்கள். இயேசுவோ அவர்கள் சார்பிலே பணி செய்ய திருத்தூதர்களை அனுப்புகிற போது, இன்று நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மத்தியில் இப்படி இருக்கிறவர்களை அடையாளம் கண்டுகொண்டு அவர்களுக்கு ஆதரவாக இருக்கவும், அவர்கள் நிமித்தமாக நிலைப்பாடு எடுத்து பணி செய்யவும் அழைக்க பெற்றிருக்கிறோம் என்பதை உணர இன்றைய திருவருகை காலத்தினுடைய அழைப்பாக நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். வினாக்களாக: இறையாட்சி பணியை ஆற்றிட நான் அச்சப்படுகிறேனா? எனக்குள்ள திறமைகளை நான் மற்றவர்களுக்கு இலவசமாக தர முன் வருகிறேனா? சிந்திப்போம். ஆமென்.